ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கோதுமை மாவு இனிப்பு பணியாரம். ரொம்ப ஹெல்த்தியானது, சூப்பரானது, ரொம்பவும் ஈஸியானது. இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த இனிப்பு பணியாரம் ரொம்பவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னு உடைச்சு பார்க்கலாமா? எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ள. ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான இந்த இனிப்பு பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி கோதுமை மாவில் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு ரவை, 1 கப்பு வெல்லம் எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த 1 கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு கப்பு பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சோ அல்லது கரண்டி வச்சோ நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு தட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம அதில் சேர்த்த ரவை நல்லா ஊறி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த இனிப்பு பணியாரத்தோட நான் ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கேன். சமையல் சோடா ஒரு 1/4 ஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற்ற போகிற சமயம் தான் நம்ம இந்த சமையல் சோடாவை சேர்க்கணும். இப்போ ரவை நல்லா ஊறி இறுக்கியிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறத விட பால் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் மாவு ஊற்றுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு தயாராகிடலாம். முதல்ல இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் முதல்ல ஒரு முந்திரி பருப்பு இப்படி வச்சிடலாம். இப்படி திருப்பி வச்சோம்னா நமக்கு பணியாரம் மேலே வந்துடும். இது இப்போ பணியாரம் மாவு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான பணியாரம் நம்ம வீட்டில் ரெடியாக போகுது. இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த முந்திரி பருப்புலாம் மேலே நல்லா இருக்குது. எடுக்கிறதுக்கு அழகாக வருது பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பணியாரம் 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ரொம்பவே ஹெல்த்தியான அருமையான நம்மளோட பணியாரம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே சூப்பரான அருமையான அட்டகாசமான நம்மளுடைய சாஃப்டான கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரெடி. உங்களுக்கு இந்த கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.